நமஸ்காரம். நிறைய பேருக்கு சேலஞ்சிங்காக இருக்கிற உப்பு சீடை எப்படி வெடிக்காமல் செய்கிறது ஈஸியாக அப்படிங்கிறத பார்க்கலாம். அரிசியை வந்து நல்லா களைஞ்சி உணர்த்தி காய வச்சு அதை வந்து ஈர அரிசியை மிஷினில் வந்து அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு இதை வந்து நம்ம வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு திரும்பி அதை வந்து நம்ம மிக்சியில் வந்து பவுடர் ஆக்கணும். ஏன்னா வறுக்கும்போது கட்டி ஃபார்ம் ஆகிடும். கட்டியே இருக்கக்கூடாது. சீடை மாவில் கட்டி இருந்தால் கண்டிப்பாக வெடிக்கும். ஸோ அதில் வந்து தேங்காய் போட்டுக்கிறோம், வெண்ணெய், அதுக்கப்புறம் பெருங்காயத்தை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கா பாட்டி மோஸ்ட்லி பவுடர் பெருங்காயம் யூஸ் பண்ணுறதில்ல. அதை கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி தான் போடுறா. இப்போ வந்து இந்த உளுத்த மாவு வந்து ஆல்ரெடி எப்படி பண்ணுறது நம்ம வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஆட் பண்ணி கையால் நல்லா பிசைஞ்சுக்கணும். கட்டியே இருக்கக்கூடாது. மாவில் நல்லா மாவே அப்படி வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இது என்ன பண்ணுற? இப்போ பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். பிடிச்சி வச்சுட்டு கிருஷ்ணருக்கு சீப்பி சப்பரமனும் குழந்தைக்கா இப்படி சப்புவார் வச்சுக்கிண்டு அதுக்கு பேர் சீப்பி, இதுக்கு பேர் கோலா உருண்டைன்னு பேர். இது ரெண்டும் வந்து சீடை மாவில் செய்யணுமா? சீடை மாவில் இனிப்பு சீடையிலையும் வெள்ளை சீடை உப்பு சீடை ரெண்டுலையும் பண்ணணும். அது சரி. இதுதான் கிருஷ்ணருக்கு நைவேத்தியத்துக்கு. அப்புறம் உருட்டும் போது ரவுண்டு இல்லாமல் உருட்டணுமா? ஆமாம். எவ்வாறு எப்படி உருட்டணும்? பர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்கக்கூடாது. ஆமாம், சும்மா அப்படியே. சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாட்டி சொன்ன மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஜீரகம் போடுறதில்ல. ஏன்னா சம்டைம் ஜீரகத்தில் கல் இருந்தாலும் வெடிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து சேஃபாக பண்ணால் கிருஷ்ண ஜெயந்தி, அப்படி இல்லைன்னா தீபாவளி கொண்டாடலாம். என்னது அமுங்கணும்? கொதிக்கிறது பாரு, தலை சுற்றி அது அப்படியே இதுவாகும். அப்போதான் எடுக்கணும். கொதிக்கிறது நிற்கணுமா? ஆமாம். ஒரு சத்தம் கேட்குது. இல்லை போடு. வேகலை வேகலை. சரக்குன்னு சத்தம் கேட்கணும் போட்டாக்க. சடன்னு இது பண்ணும்போதே நல்லா வந்து எடுத்துக்கணும். ஆமாம் ஆமாம். இல்லைன்னா திரும்பி போட்டு பொரிக்கணும். சாமலாம் பண்ண மாட்டேன் உப்பு சீடை. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான்.